தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை ஆரம்பித்த விஜய் அவர்கள் 2026ல் நிச்சயமாக தேர்தலில் நான் களங்காண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு தொகுதி தொகுதியாக எல்லா இடங்கள்லையும் நிர்வாகிகளை தயார்படுத்திட்டு வராரு. அந்த சமயத்துலேயும் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்திலையும் ஈடுபடுறாரு. ஒட்டுமொத்த கட்டமைப்புமே கட்சிக்கே வலுப்படுத்துகிறாரு விஜய் அவர்கள். இந்த வலுப்படுத்தலை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே செஞ்சுட்டு வராரு தமிழக வெற்றி கழகத்தில். ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுமே எல்லா விஷயங்கள்லேயும் பொறுமையாக இருந்து நிதானமாக செயல்படணும் அப்படின்னு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எந்த எதிர்க்கட்சியினரும் கொடுக்குற பதிலுக்கு மரியாதை குறையாவோ கண்ணிய குறைவாவோ பேசிடாதீங்க, அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்களோட பதிலளிங்க அப்படின்னும் சொல்லியிருந்தார். இப்போது 2026 தேர்தலில் அவர் எந்த தொகுதியில் களங்காண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் எந்த தொகுதியில் நடிகர் விஜய் அவர்கள் போட்டியிடுவாங்கன்னு பொதுமக்களுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமாக, ஏன்னா நடிகர் விஜயோடைய தொகுதி அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்கும். அந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகள் உதவிகள்லாம் ஏராளமாக கிடைக்கும். அதனால் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் நிற்பாருன்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை தென் தமிழகம் பக்கம் இருப்பாரா, இல்லை இந்த வட தமிழகம் பக்கம் இருப்பாரா அப்படின்னுலாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதற்கு பதிலளிக்கிற விதமாக தான் நடிகர் விஜய் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன் தருமபுரி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, இந்த தருமபுரி மாவட்டத்தில் தான் பின்தங்கிய பகுதியாக தமிழ்நாட்டில் இந்த மாவட்டமும் இருக்குது. அதனால் இந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாவட்டத்தை மற்ற மாவட்டங்களுக்கு ஈக்குவலாக தரம் உயர்த்த போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதனால் தருமபுரி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அவர் நின்னார்னா நாங்கள் நிச்சயமாக அவரை முதல்வராக்குவோம் அப்படின்னு அந்த மாவட்டத்துடைய பிரதிநிதிகள், அந்த மாவட்டத்தினுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களெல்லாம் இந்த பதிலை அவங்க ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. அதனால் நடிகர் விஜய் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் 2026 தேர்தலில் நின்று களங்காணுவாருங்கிறது உறுதியாக இருக்குது.